அரசியல்ல வந்து இப்போ நமக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,50,000 பேர் வந்து லோக்கல் பாடி எலக்ஷன்ஸ்க்கே தேவை. கவுன்சிலர்ஸ், பஞ்சாயத்து, வார்டு மெம்பர் இவங்களே தேவை. இப்ப இந்த 1,50,000 பேர் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அவங்கள தயாரிக்கிறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க வச்சிருக்கோம் நம்ம? இல்ல இல்லையா? ஸோ இப்ப வந்து என்ஜினியர் நமக்கு இத்தனை லட்சம் என்ஜினியர் தேவைன்னா, இன்ஜினியரிங் காலேஜ கட்டி நம்ம அத பண்ணிக்கிறோம். டாக்டர் தேவைன்னா, டாக்டர கட்டி இது பண்ணிக்கிறோம். பிளம்பர், ஃபிட்டர் எது தேவைனாலும் ஐடிஐன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு அது வழியா நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப தேவை. அதுவும் பெண் அரசியல்வாதிகள் அக்கறையாக, அன்பாக இருக்கக்கூடிய பெண்கள். அதாவது இயற்கையாவே பெண்களுக்கு வந்து அந்த வீட்ட ஒரு அக்கறையா, அன்பா பார்த்துக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கு. அத விட்டுட்டு போமாட்டாங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டே பொறக்கட்டுமே, ஆண்கள் விட்டுட்டு ஓடிருவாங்க. பெண்கள் விட்டுட்டு போமாட்டாங்க. ஸோ அப்ப அந்த மாரி ஒரு பொறுப்போட இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு, அரசியலுக்கான ரொம்ப தகுதி படைத்தவர்கள் நான் நெனைக்கிறேன். ஆண விட பெண்ணுக்கு தான் வந்து அரசியலுக்கு ரொம்ப தகுதி படைத்தவர்கள். அப்போ அப்படி இருக்கவங்களுக்கு என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கோம்? எப்படி அவங்களுக்கு அரசியல் சொல்லிக் குடுக்க போறோம்? அப்படின்னு கேட்டா, அதுக்கான எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுமே நம்மகிட்ட கிடையாது. ஸோ இன்ஃபாக்ட் வந்து என்னுடைய சக்தி இயக்கமே நம்ம ராகுல் காந்தி தலைவர் வந்து ஆரம்பிச்சது. சக்தி அபியான்னு ஸ்டார்ட் பண்ணதே இதுக்காக தான். இந்த மாரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அத உருவாக்கணும்னு சொல்லி தான் காங்கிரஸ்ல அதையே நாங்க உருவாக்கியிருக்கோம். ஸோ ஜென்ரலா அது வந்து அந்த மாரி இல்லாம இருக்கு. அப்போ என்ன ஆகுது? அரசியல கத்துக்கணும்னாலும் நாங்க ஆண்கள் கிட்ட தான் போ வேண்டியிருக்கு. இவங்க இது நல்லா பேசுறாங்களே! இப்படிலாம் நம்ம யோசிச்சு பார்த்தது இல்லையே! அப்படின்னு சொல்லி, நம்ம தான் போய் அவங்க கிட்ட வான்னு வாய பொளந்து அவங்க பேசுறத வந்து கேட்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஆணின் கைக்குள்ள, ஆணினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள தான் நம்ம வர்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் அரசியல் உலகமே இருக்கு. இது அரசியல்ல மட்டும் கிடையாது. சினிமால அப்படிதான் இருக்கு. மத்த பல இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிவெடுக்கும் இடம் ஆண்கிட்ட இருக்கு. ஏன்னா, பெரும்பான்மை சொத்து ஆண்கிட்ட இருக்கு. 90% ஆஃப் த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஆண்கிட்ட தான் இருக்கு. அதனால எல்லாமே அவங்க தான் இனிஷியேட் பண்ணி எல்லாம் பண்றாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு கேட்டு கேட்டு பண்ற மாரி தான் இருக்கு.